இமாச்சல பிரதேசத்தில் பணியாற்றும் செவிலியர் ஒருவர் தன்னுடைய அசாத்திய துணிச்சல் காரணமாக அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். மண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 40 வயதான கமலா தேவி என்ற சுகாதார ஊழியர் 2 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக உயிரை பணயம் வைத்து கொந்தளிக்கும் ஓடையை கடந்து சென்றுள்ளார். சோகர்கட்டி பகுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தற்போது வைரலாகியுள்ளது. வீடியோவில் அவர் தனது மருத்துவ பெட்டியை இறுக்கமாக கையில் பிடித்துக் கொண்டு வழுக்கலான கற்களை குதித்து கடக்கிறார். கடும் நீரின் ஓட்டம் அவரை அடித்துச் செல்லும் அபாயம் இருந்தாலும் அவர் தைரியமாக கடந்து சென்று அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுவிட்டு மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தார். அந்த பகுதியின் சுதர் பஞ்சாயத்தில் பலத்த மழையால் சாலைகள், பாலங்கள் அனைத்தும் சேதமடைந்ததால் அங்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் தனது கடமைக்காக கமலாதேவி ஆபத்தை பொருட்படுத்தாமல் அந்த குழந்தை இருக்கும் ஹுராங் கிராமத்தை அடைந்தார். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட இந்த வீடியோ பலரின் மனதை தொட்டுள்ளது. இத்தகைய சுகாதார ஊழியர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள் என சமூக வலைதளத்தில் நெட்டிசன் ஒருவர் பாராட்டியுள்ளார். அவரது தைரியம் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் இத்தகைய ஆபத்தான முயற்சிகளுக்கு மாற்று தீர்வு வழங்காமல் இருப்பது அரசின் தவறாகும் என மற்றொருவரும் கருத்து தெரிவித்துள்ளார்.